முன்னாள் பத்திரிகையாளர் இப்ப பேச்சாளரா இருக்க செந்தில்வேல் அவரை வந்துட்டு சோசியல் மீடியால எல்லாரும் செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு தமிழ் இங்கிலீஷை தாண்டி ஜப்பான் மொழியும் கூட அவங்க பேசுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு ப்ரொமோஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல அவர் கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ ஓட்டோம்னா போதும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் டாக் பண்ணிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அன்பில் மகேஷ், அவங்க எல்லாரையுமே டாக் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. மக்கள் எல்லாரையும் முட்டாளா நினைச்சிட்டு இருக்காரா தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ போட்டுட்டா மக்கள் உங்க எல்லாரையும் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஜப்பான் மொழி பேசுறது ஒன்றும் பெருமை கிடையாது. அது அவங்களோட திறமை. தமிழன் தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் எப்பவுமே பெருமை. அது அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஜப்பான் மொழி பேசுறத ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு?